இந்த நீதிபதி இருந்தா நாம இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய RSS குழு இந்த நீதிபதியை இரவோடு இரவாக மாத்தி இருக்கிறாங்க. இவங்களை மாத்துனதுக்கு பிறகு 24 நீதிபதிகளை இந்த குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திற்கும் அதனுடைய மதுரை கிளைக்கும் உள்ள கொண்டு வரதுக்கான அப்பாயின்மெண்ட்டை போட்டுட்டாங்க. இந்த நீதிபதிகள்லாம் யாரு, இவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, இவங்க நீதிபதியானா தமிழ்நாட்டுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களும் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களும் டீடைலா பிரஸ் மீட்ல ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. ஏன் எதுக்காக இந்த பெண் நீதிபதியை இரவோடு இரவா மாத்துறாங்க, இவங்களை மாத்திட்டு யாரார உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க, எதுக்காக இந்த சதி நடக்குது, இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த RSS உடைய பொலிட்டிக்கல் ஒர்க் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். சில மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து மூத்த நீதிபதி திரு நிஷா பானு அவர்களை கொலிஜியம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இனிமேல் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடாது, உங்களை நாங்க டிரான்ஸ்பர் பண்றோம், நீங்க கேரளா நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க. சரி, ஒரு நீதிபதி ஒரு நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு நீதிமன்றத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகிறது சாதாரண விஷயம் தானே, இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சதி இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உண்மையிலேயே அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருந்திருக்கு. இந்த நிஷா பானு அவர்கள் தமிழ்நாட்டுல மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல கொலிஜியத்துல 3வது இடத்துல இருக்காங்க. அது என்ன கொலிஜியம்? யாரெல்லாம் வழக்கறிஞராக இருந்து நீதிபதியா ப்ரமோட் ஆகிறாங்க பாத்தீங்களா, அந்த ப்ரமோஷன் நீதிபதிகளையே உருவாக்கக்கூடிய அந்த ப்ரமோஷனை முடிவு பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா கொலிஜியம்ங்கிற பாடி தான். அந்த கொலிஜியம் பாடிக்குள்ள 3 பேர் தான் இருக்க முடியும். ஒன்னு மெட்ராஸ் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹைகோர்ட், 2வது சீனியர் மோஸ்ட், 3வது சீனியர் மோஸ்ட். அதாவது மொத்தம் 3 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் அந்த கோர்ட்லயே இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் 2 பேர். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் வழக்கறிஞராக இருக்கிறவங்களை ப்ரமோட் பண்ணி நீதிபதிகளாக மாத்துவாங்க. இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கானா? ஆமா, கொலிஜியத்துக்கு தான் இவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு. அப்போ இந்த நிஷா பானு இந்த குழுவுல இருந்தாங்க அப்படின்னா அவங்க தான் வழக்கறிஞர்களை நீதிபதியா மாத்தக்கூடிய அந்த எலிவேஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல கையெழுத்து போடணும், பரிந்துரை பண்ணணும். இவங்க இங்க இருந்தா இவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வர முடியாது அப்படின்னு அவங்கள மெட்ராஸ் நீதிமன்றத்துல இருந்து கேரளா நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க. கேரளா போயிட்டாங்க இல்லையா, அங்க முடிவு பண்ணுவாங்களே நீங்க கேட்கலாம். அங்க முடிவெல்லாம் இல்ல. அவங்க முதல் 3 கேட்டகரிக்குள்ள வரல, அவங்க 7வது கேட்டகரிக்கு போறாங்க. அதாவது சீனியர் மோஸ்ட் பட்டியல்ல 7வது இடத்துக்கு போறாங்க. 7வது இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்கனால வழக்கறிஞரை நீதிபதியா முடிவெடுக்கக்கூடிய கொலிஜியத்துக்குள்ள இருக்க முடியாது. சோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா கொலிஜியத்துக்குள்ள அந்த 3 பேர் சீனியர் மோஸ்ட் இருக்கக்கூடிய நிஷா பானுவை இல்லாம பண்றாங்க. சோ அப்ப மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து கேரளா உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டதால வழக்கறிஞர்களை நீதிபதியா மாற்றக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் இழக்கிறார்கள். இப்படி டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது திட்டமிட்டு நடத்தப்பட்டது. இந்த டிரான்ஸ்பரை யார் செஞ்சா? இந்த டிரான்ஸ்பரை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய கொலிஜியம் பண்றாங்க. அதாவது கொலிஜியம் சிஸ்டம் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்திலும் இருக்கும். 3 உயர்நீதிமன்ற சீனியர் மோஸ்ட் நீதிபதிகள் தான் அதாவது எலிவேஷன் முடிவெடுப்பாங்க. உச்ச நீதிமன்றத்திலும் இது இருக்கு. உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகள், தலைமை நீதிபதி பிளஸ் 4 நீதிபதிகள் 5 பேர் இருப்பாங்க. இவங்க தான் அந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி முடிச்சு யார்கிட்ட அனுப்பணும் அப்படின்னா மோடி அரசாங்கத்திட்ட கொடுக்கணும். அவங்களுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்ல அவங்க சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அவங்க நினைச்சா தான் இந்த டிரான்ஸ்பர் நடக்கும், அவங்க நினைச்சா தான் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியா மாற முடியும், இந்த எலிவேஷன்லாம் நடக்கும். அவங்க விருப்பப்படலைன்னா அதை கிடப்பில் போட்டு வச்சிருவாங்க. இது மாதிரி பல கோல்மால்கள் கடந்த 10 வருஷத்துல மோடி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நேர்மையான வழக்கறிஞர்கள், குறிப்பாக பெண் வழக்கறிஞர்கள், அவங்கள நீதிபதியாக எலிவேட் பண்ண விடாம 5 வருஷம் 4 வருஷம் இழுத்தடிச்சு அவங்க எனக்கு ஜட்ஜ் போஸ்டே வேண்டாண்டா அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. வாலண்டியரா வித்ட்ரா பண்ணிட்டு நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. அது ஒரு பெரிய பட்டியல இருக்கு. அது தனியான ஒரு வீடியோல பார்ப்போம். இப்ப நிஷா பானுவை பொறுத்த வரைக்கும் அவங்க போனதுக்கு பிறகு இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இல்ல நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. ஒருத்தர் மெட்ராஸ்ல இருந்து கேரளாவுக்கு அனுப்பிச்சா உடனே இவ்வளவு பெரிய சதியெல்லாம் பேசுறதா அப்படின்னு எல்லாம் இல்ல. இவங்க போனதுக்கு பிறகு ஒரு பட்டியல் வந்திருக்கு. 24 பேர்த்த ப்ரமோட் பண்றாங்க. இந்த 24 பேர்த்துல எவ்வளவு பேர் RSSக்கு சாதகமான ஆட்கள் அப்படிங்கிறது குறித்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல நேர்மையாக இருந்த மிக முக்கியமான ஜட்ஜு ரிட்டையர்டான திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வச்சு எல்லாத்தையும் அம்பலப்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே வாஞ்சிநாதன் தோழர், அவர் ஒரு சீனியர் வழக்கறிஞர், அவரு சில சேனல்கள்ல என்னென்னலாம் நடக்குது இந்த மதுரை நீதிமன்றத்துக்குள்ள அப்படிங்கிற குறித்து ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்காரு. அவங்க வெளியிட்டக்கூடிய பட்டியல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் ஒரு விஷயத்தை கோட் பண்றாரு. ஜான் சத்யன் அப்படிங்கக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு வழக்கறிஞர், அவர் பாத்தீங்கன்னா ஒரு ஜட்ஜா வந்திருக்க வேண்டியவர். அவர் பேரை கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ணுது, இருந்தாலும் மத்திய அரசாங்கம் கிடப்புல போடுது. இவங்களுக்கு பதிலாக யார், ஜான் சத்யனுக்கு பதிலாக யார் மேல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திரு விக்டோரியா கௌரி அவர்கள் வர்றாங்க. விக்டோரியா கௌரி வேற யாரும் கிடையாது, பாஜகவினுடைய மகளிர் அணி பொறுப்பாளர். இஸ்லாமியருக்கு எதிராக வெறுப்பு பேச்சு பேசினாங்க. அந்த அம்மாவை வழக்கறிஞரா இருந்துட்டாங்க, நீதிபதியா மாறிட்டாங்க.
ஸோ இப்போ நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன், ஐயோ நீதித்துறையவே நீங்கள் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. அவங்க இன்னைக்கு நீதிபதி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாஜகவினுடைய மகளிர் அணியில் பொறுப்பிட்டு இருந்தவங்க. ஸோ என்ன பண்ண முடியும் பாருங்க. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜான் சத்யன் மாதிரி பல பேர்த்த எலிவேட் ஆகி வர்றதை அவங்க தடுத்து இருக்கிறாங்க. இதுல குறிப்பாக திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 6-7 பேரை நீங்க பிராமணர்களா கொண்டு வந்து உள்ள தள்ளுறீங்க. மதுரை அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டம். அங்க சீர்மரபினர் இருக்காங்க, அதாவது பிரமலைக்கல்லர்கள் இருக்காங்க. பிரமலைக்கல்லர்ல இருந்து யாருமே நீதிபதியாகவே வரமாட்டேங்கிறாங்க. வன்னியர் சமூகத்திலிருந்து, ஏன்னா இவங்க எல்லாம் நீதிபதியா வந்தா தான் ப்ரமோஷன் ஆகி உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். இது வரைக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு யாராவது ஒரு முக்குளத்தோர்ல இருந்து போயிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒருத்தர் போயிருக்காரு, அவர் ரத்னவேல் பாண்டியன். அவர் திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர். அன்னைக்கு கலைஞர் காலத்துல அவர் வந்து தேர்தலில் தோத்தப்ப அவரை வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் அவர் நீதிபதியாகி 1990கள்ல மண்டல் கமிஷன் வந்து ஓபிசிக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மண்டல் தீர்ப்பு எழுதுனதுல ரொம்ப முக்கியமான ஒரு நீதிபதி ரத்னவேல் பாண்டியன். தமிழ் சமூகத்திலிருந்து போன முதல் ஓபிசி நீதிபதி. ஸோ முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு நீதிபதி தான் போயிருக்காங்க. ஆனா வன்னியர் சமூகத்திலிருந்து போயிருக்காங்களா உச்ச நீதிமன்றத்துக்கு? கிடையாது. சீர்மரபன் சொல்லக்கூடிய கல்லர் சமூகத்திலிருந்து, பிரமலை கல்லர் சமூகத்திலிருந்து யாராவது போயிருக்காங்கன்னா கிடையாது. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் மிக குறுகிய நம்பர் இருக்கக்கூடிய வண்ணார் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க, இது மாதிரி நிறைய ஆசாரியார் சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்டுக்கு போனா தான் அங்க இருந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும். இவங்க ஹைகோர்ட்டுக்குள்ளே ஜட்ஜா போக விடாம இங்க தடுக்கிற வேலை நடந்துச்சுன்னா எப்படி ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும்? இதைத்தான் வந்து வெளிப்படையா கேட்கிறாரு திரு ஹரிபரந்தாமன் அவர்கள். நியாயமான கேள்வியை கேட்கிறாரு. நீங்க எப்படி ஒரே ஜாதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அவரு கூட நீங்க பிராமின்ஸ் ஆக்க வேணாம்னு சொல்லல, நீங்க அதிகமா பிராமின்ஸை கொண்டு வரீங்க. ஓவர் ரெப்ரசன்டேஷன். எதுக்கு இந்த ஓவர் ரெப்ரசன்டேஷன் தான் கேள்வி கேட்கிறாரு. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, திரு வாஞ்சிநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல்ல கோவிந்தராஜன் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் அவர் நீதிபதியா மாத்துறாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, பிஜேபிக்கு ரொம்ப வேண்டியவர். பிஜேபி அரசாங்கத்தினுடைய டெபுட்டி சோலிசிட்டர் ஜெனரல், அதாவது அந்த அரசாங்கம் சார்பாக ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் சோலிசிட்டர் ஜெனரல்ஸ் இருப்பாங்க, டெபுட்டிஸ். அதுல ஒருத்தர். அப்ப வெளிப்படையா தெரியுது இவர் பாஜக அரசாங்க வழக்கறிஞர் அப்படின்னு. இது இன்னொரு முக்கியமான அடிஷனல் தகவல் அவரே சொல்றாரு. இந்த கோவிந்தராஜன் ஆர்எஸ்எஸ் கூட்டத்துல கலந்துக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு லீகல் விங் வச்சிருக்காங்க. அவங்க எப்படி மாணவர் படை வச்சிருக்காங்க, அந்த படை இந்த படை வச்சிருக்க மாதிரி லீகல் விங் வச்சிருக்காங்க. ஏபிவிஎஸ் அந்த அமைப்பு பேர். இந்த அமைப்பை நடத்தக்கூடிய கூட்டங்களில் குறிப்பாக கடைசியா திண்டுக்கல்ல நடந்த கருத்தரங்களை இவர் கலந்துக்கிறாரு. அவர் ஓப்பனா சொல்றாரு அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன்னு காமிச்சுக்கிறாரு. 2வது கருணாநிதி. இந்த கருணாநிதி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்து முன்னணி சார்பாக திருப்பரங்குன்ற வழக்கு இருக்கு பாத்தீங்களா, திருப்பரங்குன்ற வழக்குல இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்காக வாதாடியவர். என்ன கொடுமை பாருங்க. கருணாநிதினு பேரு, தீக்கால் இருந்தவர், இன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் குள்ள போய் சேர்ந்துக்கிட்டு இதே திருப்பரங்குன்ற விஷயத்துல ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கு சார்பாக வாதாடிய ஒரு நபர். இந்த நபர் இப்ப ஜட்ஜா வரப்போறாரு பாத்துங்க. அடுத்தது திலீப் குமார். இந்த திலீப் குமார் வேற யாரும் கிடையாது, பிஜேபியினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய ஸ்டாண்டிங் கவுன்சில் இருப்பாருங்க பார்த்தீங்களா. அரசு சார்பாக கோர்ட்ல வந்து ஜட்ஜு சொல்றதெல்லாம் வாங்குறதுக்காகவே ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த வழக்கறிஞர் இவர் இந்த பாஜகவுக்கு சேவை செய்ததற்காக அவரை பாராட்டி அவரை நீதிபதி ஆக்குறாங்க. அடுத்தது ஆனந்தவள்ளி. இந்த அம்மா யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த திருப்பரங்குன்ற வழக்குல வெளிப்படையாகவே இந்த இஸ்லாமிய சமூகத்தை கேவலமாக அசிங்கமாக பேசிய நபர். ஓட வந்த பிடாரி, ஒண்ட வந்த பிடாரி, ஊர் பிடாரியை துரத்துச்சு அப்படின்னு ஒரு டயலாக பேசுறாங்க. ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னாடியே அவங்க பேசுறாங்க. இதை வாஞ்சிநாதன் கேட்கிறாரு, அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஏதோ போற போக்குல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த திருப்பரங்குன்ற வழக்குல தீர்ப்பு எழுதும் போது இந்த அம்மாவை பாராட்டி எழுதுறாரு. ஸோ இந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் சார்பாக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக, ஜனநாயக சக்திகளுக்கு எதிராக வாதாடிய ஒரு பெண்மணி இந்த ஆனந்தவள்ளி. இவங்க ஒரு பார்ப்பன சமூகம். இந்த ஆனந்தவள்ளியை நீதிபதி ஆக்க போறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி. இவங்க வேற யாரும் கிடையாது, தமிழ்நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் டிப்போ. யாரு? குருமூர்த்தி, துக்ளக்கு, சோ. இந்த குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, இந்த குடும்பத்தினுடைய சுதேசி மூவ்மெண்ட்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளருடைய மனைவி. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா? அவங்க வழக்கறிஞரா இருந்தாங்க, நீதிபதி ஆக்கியிருக்காங்க, அவங்களுக்கு மெரிட் இருக்கான். சரி, ஓகே, ரைட்டு. அடுத்தது ஜெயச்சந்திரன், விக்டோரியா கௌரி ஏற்கனவே இருக்கிறாங்க, நம்ம அவங்கள யாருன்னு பார்த்தோம். இது இல்லாம இப்ப நம்ம மதுரை தானே பார்த்தோம். சென்னைக்கும் நீதிமன்றத்துக்கும் இதே மாதிரி வழக்கறிஞரா இருந்து ஜட்ஜா ப்ரமோஷன் ஆன குரூப் ஒரு பட்டியல போட்டிருக்காங்க. மனோகர்னு ஒருத்தர், அவர் ஏடிஎம்கே காரரு. ஏடிஎம்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது அரசு வழக்கறிஞரா இருந்தவர். அடுத்தது முத்துக்குமார். இவர் வேற யாரும் கிடையாது, உச்ச நீதிமன்றத்துல கொங்கு வெள்ளாள சமூகத்திலிருந்து ஒரு நபர் வந்து ஒரு நீதிபதியாகி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனார். எல்லாரும் பயங்கர பெருமையெல்லாம் சொன்னாங்க. கடைசியில பார்த்தா அவரை கேரளா கவர்னர் ஆக்கி அவர் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில ஒரு நல் உறவை ஏற்படுத்துவதற்கான ஒரு தூதுவர் மாதிரி இருந்தார் அவர், இந்த சதாசிவம்.
அவரு இந்தியாவினுடைய சீஃப் ஜஸ்டிஸா போனவர். இந்த சதாசிவத்தினுடைய தங்கச்சி மகன் தான் இந்த முத்துக்குமார். ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ RSS இந்த பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். அடுத்தது ரமேஷ், இவர் யாரும் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ED-யினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சிலாக நீதிமன்றங்களில் செயல்பட்டவர், குறிப்பாக மெட்ராஸ் நீதிமன்றத்தில். ஸோ அப்போ இந்த ஸ்டாண்டிங் கவுன்சில் கட்சிக்கு ரிலேட்டிவ் இதே கதை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரவிக்குமார், அவர் ஒரு பிராமின் சமூகத்திலிருந்து வர்றாரு. அடுத்து ஐயப்பராஜ், இவர் வேற யாரும் கிடையாது, அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு செந்தூரபாண்டியன் இருக்காரு இல்லையா, அவருடைய மகன் தான். இவர் இப்போ சமீபத்தில் வந்து நயனா நாகேந்திரனோட உட்காந்து சாப்பிட்ட போட்டோலாம் வெளியே வந்துச்சு. அவர் வழக்கறிஞர். ஸோ இப்போ அவர் ஒரு மெரிட்டை பார்த்து அவர் வந்து நீதிபதி ஆக்கிட்டாங்க. அடுத்தது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி, அவர் பேர் ரஜினி பாத்தியான்னு நினைக்கிறேன். அவரும் ED-யினுடைய ஸ்டாண்டிங் கவுன்சில். ED-னா யாரு? இந்த மோடி அரசாங்கத்தினோட ED. அவங்க பண்ண அக்கப்போருக்கெல்லாம் கோர்ட்டில் வந்து நின்று வழக்கறிஞராக சமாளிக்கிற வேலையெல்லாம் பார்த்தவர். பல நேரம் நீதிபதிகள் திட்டுறதையெல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அந்த நன்னடத்தை, அந்த மெரிட்டை பார்த்து யார் இந்த பாஜக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரையும் வழக்கறிஞராக இருந்து நீதிபதி ஆகிறதுக்கு ப்ரொமோட் எல்லாம் பண்றாங்க. இதை ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது? நாம நீதித்துறையின் மீது ஒரு மிகப்பெரிய மதிப்பு வச்சிருக்கிறோம். ஆனால் அம்பேத்கர் மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பெரிய அமைப்பு இந்த ஜுடிஷியரி. ஆனா இந்த ஜுடிஷியரிக்குள்ளேயும் இவ்வளவு அரசியல்கள் உள்ள இருக்கா அப்படிங்கும் போது அதிர்ச்சியா இருக்கு. இதை நாம சொல்லல. சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா உஜ்ஜல் புயான் அப்படிங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய முக்கியமான நீதிபதி, அவர் எதிர்காலத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா வரப்போறவர். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுல் ஸ்ரீதரன் அப்படிங்கக்கூடிய மத்திய பிரதேசனுடைய ஒரு ஜட்ஜு, அவரை சம்பந்தமே இல்லாம அலகாபாத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நியாயப்படி அவர் சத்தீஸ்கருக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணானோ, சத்தீஸ்கருக்கு போய் 2-3 மாசத்துக்குள்ள திருப்பி அலகாபாத்துக்கு மாத்தினாங்க. இது ஏன் நடந்துச்சுன்னா, அவர் மத்திய பிரதேசத்துல இருந்தாருன்னா சீனியர் மோஸ்டா இருப்பாரு. அவர் சீனியர் மோஸ்டா இருந்தாருன்னா கொலிஜியத்துக்குள்ள வருவாரு. கொலிஜியத்துக்குள்ள வந்தாரு அப்படின்னா வழக்கறிஞரா இருந்து நீதிபதியா வர்றவன முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவாரு. அப்படி வரும்போது அவர் நேர்மையா செயல்பட்டுருவாரு. அவர் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுல் ஸ்ரீதரனா மத்திய பிரதேஷ் கோர்ட் இருந்து அலகாபாத் கோர்ட்டு போறாங்க. அவர் இங்க சீனியர் மோஸ்டா கொலிஜியத்துக்குள்ள இருக்கிறவருக்கு 9வது இடத்துல போடுறாங்க. இதை நான் சொல்லல, உஜ்ஜல் புயான் அப்படிங்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே சொல்றாரு. ஏன்னா இந்த அதுல் ஸ்ரீதரன் அப்படிங்கிற பாஜகவை கேள்வி கேட்டவர். பாஜகவினுடைய எம்பியான திரு விஜய் ஷா நினைக்கிறேன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல அதை முன்னின்று நடத்திய பெண் அதிகாரி, ராணுவ அதிகாரி திரு குரேஷி அவர்களை கலாய்ச்சார். அவரு பாத்தீங்களா, உங்க சகோதரியை வச்சு நாங்க உங்க ஆட்களை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய ராணுவ அதிகாரியை இஸ்லாமியர் என்பதற்காக பாகிஸ்தானோடு உறவுபடுத்தி பேசின ஒரு அயோக்கியன் அவர். அந்த எம்எல்ஏவை நேரடியாகவே கண்டிச்சார். அவருக்கு அந்த வழக்கை விசாரிச்சாரு. யாரு? இந்த அதுல் ஸ்ரீதரன் தான் எடுத்து விசாரிச்சாரு. அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க சொன்னாரு. இதுக்காகவே பாஜகவில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் எம்பிக்களே நீங்க கை வைக்கிறீங்களா, உங்களை எப்படி நாங்க கொலிஜியத்தில் விட்டு வைப்போம்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்னொரு முக்கியமான வழக்குலையும் திரு அதுல் ஸ்ரீதரன் வந்து பயங்கரமான தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரு. இந்த பாண்டே அப்படின்னாலே பிராமின், பாண்டே சமூகம் அப்படின்னாலே பார்ப்பன சமூகம். இந்த பார்ப்பன சமூகத்துக்கும் பார்ப்பனர் அல்லாத சமூகத்துக்கும் இடையில ஒரு பஞ்சாயத்து நடக்குது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ள லோக்கல்ல பஞ்சாயத்துகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த தலித் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நபரை நீங்க அந்த பாப்பான் காலை கழுவி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டுறாங்க. அது நடக்கவும் செஞ்சிருது. இந்த வழக்கை நேரடியாக சோமோட்டோ போட்டு அவர் எடுத்து விசாரிச்சு இதுக்கு தீர்ப்பு கொடுக்குறாரு. இப்படிலாம் பண்ணக்கூடாது, தண்டனை கொடுத்துருன்னு. ஸோ அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னா, சாதி அமைப்புக்கு, சனாதன அமைப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த நபர் யாரு? இந்த அதுல் ஸ்ரீதரன் அவர்கள். இவர் நீதிபதியாக கொலிஜியத்துல இருந்தாரு அப்படின்னா நமக்கு சாதகமான ஆள் வரமாட்டான்னு சொல்லி மத்திய பிரதேசம் தூக்கி அடிச்சிருக்காங்க. இதைத்தான் உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதி உஜ்ஜல் புயான் அவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார். இது மத்திய பிரதேசத்துக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் பல நீதிமன்றங்களில் நடக்குது. இது மெட்ராஸ் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு அப்படின்னு மெட்ராஸ் நீதிமன்றத்தினுடைய மாண்பு பொருந்திய நேர்மையாக தன் பதவி காலத்தில் இருந்த ஹரிபரந்தான் அவர்கள் பிரஸ் மீட் வச்சு சொல்லியிருக்காரு. இப்படி படிப்படியாக இந்தியாவினுடைய நீதித்துறை அப்படிங்கிறது மொத்தமா RSS கட்டுப்பாட்டில் போச்சு அப்படின்னா, எந்த வழக்குமே ஹைகோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க பாஜக RSS சார்பாக தான் தீர்ப்பு வரும். இது ஒரு வேதனையான விஷயம். இந்தியாவினுடைய நீதிமன்றத்தை, இந்தியாவினுடைய நீதித்துறையை எப்படி காப்பாற்ற போகிறோம், இது போன்ற விடயங்கள் குறித்தான தெளிவு நம்மளிடம் இல்லை என்றால் எதிர்காலத்தில் ஜனநாயகம் அப்படிங்கிறது குழி தோண்டி புதைக்கப்படும். இறுதியான இடம் நீதிமன்றம். நீதிமன்றம் எல்லாரும் சொல்றாங்க, ஒரு பஞ்சாயத்து நடக்குது, ஒரு பிரச்சனை வருது, நம்ம ஒரு வீடியோ போட்டா கூட இதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட வேண்டும், இது கண்டிப்பாக நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படணும் நீங்களா கமெண்ட்ல போடுறீங்க. ஆனா நீதிமன்றம் இப்படி மாறும்போது நாம் எங்கு செல்வது? இந்த மோசமான நிலைமை தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இது குறித்து பல மூத்த வழக்கறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜட்ஜுகள் தொடர்ச்சியாக நம்மிடம் வந்து ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது குறித்து கேள்விகளை எழுப்பும் போது மட்டும்தான் இது மாதிரியான விடயங்கள் நடப்பது தவிர்க்கப்படும்.